வடகொரிய நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையில் தனது நாடு அணு ஆயுதங்களை கைவிட மறுத்த முடிவு சரியானது என அதிபர் கிம் ஜாங் உன் தெரிவித்துள்ளது உலக நாடுகளே கவனம் பெற்றுள்ளது. ஈரான் மீதான அமெரிக்காவின் ராணுவ தாக்குதல்கள் அணு ஆயுதங்களை தக்கவைத்துக் கொள்ள வடகொரியா எடுத்த முடிவு சரியானது என்பதை நிரூபிப்பதாக அவர் குறிப்பிட்டார். வடகொரியாவின் அணு ஆயுத நாடு என்ற அந்தஸ்து இனி மாற்ற முடியாதது என்றும் இதில் பேச்சுவார்த்தைக்கு இடமே இல்லை என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அணு ஆயுதங்களை கைவிடுவதற்கு பதிலாக வழங்கப்படும் பொருளாதார சலுகைகளை ஏற்க முடியாது எனவும் அணு ஆயுதங்களே நாட்டின் பாதுகாப்பு மற்றும் இறையாண்மைக்கு உண்மையான உத்தரவாதம் என்றும் அவர் பேசினார். தென்கொரியாவை தனது நாட்டின் மிகவும் விரோதமான நாடு என்று அவர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். மேலும் அமெரிக்காவின் அழுத்தங்களுக்கும் இனிமையான பேச்சுக்களுக்கும் மயங்காமல் அணு ஆயுதங்களை தொடர்ந்து தயாரிப்பதே நாட்டின் வளர்ச்சிக்கு சரியான வழி என்று அவர் தனது உரையில் வலியுறுத்தியுள்ளார். மேலும் அணு ஆயுதங்கள் வெறும் போர் ஆயுதங்கள் மட்டுமல்ல, அவை நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த உதவும் பாதுகாப்பு கேடையும் என்றும் கிம் கூறியுள்ளார். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது நடத்திய தாக்குதல்களை சுட்டிக்காட்டிய கிம், ஒரு நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்க அணு ஆயுதங்கள் எவ்வளவு அவசியம் என்பதை இந்த சூழல் உலகிற்கு உணர்த்தியுள்ளதாக கூறினார். 2026ஆம் ஆண்டிற்கான நாட்டின் மொத்த செலவில் 15.8% பாதுகாப்பு துறைக்கு வடகொரியா ஒதுக்கியுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. தற்போது நடைபெற்று வரும் போருக்கு இடையே வடகொரிய அதிபரின் இந்த பேச்சு கவனம் பெற்று வருகிறது.